शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। क्रीडातुङ्गस्तनगिरिदरी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरघा सिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायाम् सृजनिगलितम् यावरात्कृत्य भुङ्क्ते गुरातस्यै नमैनविदम् भूय ஜெயமாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வெல்விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கடநீர் வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் வடைக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எடுப்புவான் வாய் பேசம் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நோமடையாய் செங்கொலை சக்கரன் ஏந்தன் வர கையன் மங்கையக் கண்ணானை பாடையலுவரெம்பாவாய். திருப்பாவை சுப்பிரபாத பிரபந்தம். பகவத் ஆராதனத்துக்கு எல்லா பரிவாரங்களும் வர வேண்டும். பகவத் பரிவாரங்கள் ஆழ்வார்கள் குழாங்கள், ஆச்சாரியாள், நித்தியமுக்தாத்ம வர்க்கத்துவா, ஸ்ரீ பூ நீலாசமேதம் எல்லா பரிவாரத்திலும் வரணும். இத்தனை பேரும் வந்து பகவத் கைங்கரியத்தை நடத்தி கொடுக்கலாம். நாங்கள் ஒத்தத்தாலே ஒரு காரியமும் பண்ண மாட்டோம். ஆகியனாலே இது 14வது வருஷம் 9வது பாகவத்தை எழுப்பின்றிருக்கா. அது ரெண்ட பிரிச்சு ஒருத்தா கைங்கரியவராள், இன்னத்தா யோகிகள் மாதிரி தூங்கின்னு இருக்கா. ஆனா அவ்வாறமட்டம் கண்டபிரானுக்கு அருள் புரிய முடியறதில்லை. அப்படின்னு என்ன, ஜானி து ஆத்மைவ மேமத்தம் அப்படின்னு எல்லா ஜானிகளும் கைங்கரியவராளும் வந்தால்தான் எம்பெருமானுக்கு சந்தோஷம். அப்படின்னு கோவில்ல போச்சுன்னு எல்லாரும் வரணும். யாரும் ஒருத்த வராதவாளே முதல் கேட்கிறாளே தவிர வந்தவாளே கேட்கிறதே இல்லை. அது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமே அப்படிதான். ஆகவே இது ஒரு 5 பேர் பகவானை எழுப்புற 10 பேர் பாகவதால எழுப்புறார். இது 9வது பாகவதம் எழுப்புறது. அதில் என்ன அவ எப்படி யோசனை என்று எம்பெருமானையும் அனுபவிச்சுருக்கா, ஏகாந்தமாக அனுபவிச்சுருக்கா. அது ஒரு பெண் பெண்டாட்டி. இந்த கான்செப்ட் மனசுல இருக்கணும். அப்படின்னு என்ன, பாகவதார்களை எழுப்பிண்டு திருவாராதனத்துக்கு கோவிலுக்கு போகணும். மொத்தத்தனே போகக்கூடாது. ஏகாந்த சேவை, லோகாந்த சேவைன்னு 2 விதம். ஏகாந்த சேவை பண்றா வேற கேட்டகரி, பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது வேற. லோகாந்த சேவைங்கிறதையால எல்லாரும் சேர்ந்து மங்களாசாசனம் பண்ணி நீங்கள் வந்துங்களான்னு கேட்டு அது பகவானுக்கு ரொம்பவும் பிரியமானதான். ஆகியனாலே உங்கள் புழை கடை தோட்டத்து பாவியில் உள்ளே இருக்கிற பெண்டாட்டி படுத்திருக்கா, இப்படி வந்திருக்கா. இதை கூட்டிண்டு போகணும். எங்களுக்கு பாவைக்களத்துக்கு போகணும். பாவைக்களம்னா சாங்கீதிகமான இடம். இந்த இடத்துல எல்லாம் சேர்ந்து பகவான் என்ன பண்ணணும் என்று சொல்லி நிவேதனம் பண்ணி, ஒருத்தியாருக்காக ஒருவரை, இவாளுக்காக ஒருவரை, இது மனசில் எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். ஸோ பகவத் கைங்கரியத்துக்காக கண்ணனை எழுப்பி அத்தனை பேர் விஷயத்தார் கண்ணன் வேண்டித்தெல்லாம் தருங்கோதில் வெள்ளல் மணிவண்ணன் அப்படின்றார். அதுக்காக இந்த பெண்பிள்ளை எழுதணும். அதுக்கு என்ன பண்றது, உங்கள் புழைக்கடை தோட்டத்துவாவையில் செங்கடு நீர்வாய் ஆம்பல்வாய் கூம்பினாள். ராத்திரி வேலை சிறத பூ மூடுறது, காத்தால வேலை சிறத பூ திறக்கிறது. அப்படின்னு என்ன, செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். ஆம்பல் புஷ்பம் ராத்திரியானா தூங்குடுறது. இது செங்கடை ஆட்சி என்ன காத்தாலையன்னு வளர்றது. ஸோ ஒன்றுக்கு ஒரு சுபாவம். ஆகையினாலே நீ எழுந்திருக்க வேண்டியது உள்ளே இருக்கிற உங்கள் புழைக்கடை தோட்டத்து பாவியில்
செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினகான். இது பொழுது விடிந்திருத்துக்கு அடையாளம். இது உங்களுக்கு இதே வேலை மொட்டலர்த்துறது, பூவை மூடுறது, வேலை அடையாளம்னு சொல்லுங்க அப்படின்னா, செங்கல் படிக்கூரே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார். போகின்றார் ஃபியூச்சர் டென்ஸ், போத்தந்தார் பாஸ்ட் டென்ஸ். ரெண்டு இதுவும் இருக்கு. போத்தந்தார் சில புக்கில் இருக்கு, போகின்றார் இருக்கு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். தங்கள் திருக்கோயில். இப்போ சத்துவோத்திரிக்தமானவர்கள் சுருக்கு போய் வருகிறார். ராஜசியர்கள் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறா. தாமசிக்கிறது லேட். அவளை எழுந்த ராஜச தாமசர்களும் எழுந்து அவ கோவிலுக்கு போய் பெருமாளை எழுப்புறதுக்கு போதாச்சு. தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார். செங்கு அப்படி என்ன ரெண்டு விஷயம். ஷாவி ஆகால அவளும் கிடந்திருந்தாச்சு. எழுந்திரி எதுக்காக? எங்களை முன்னும் எடுப்புவான் வாய்ப்பேசும். கம்ப்ளைண்ட் பண்றான். நங்காய் இருங்கிறாய் நானாதாய் நாவுடையாய். இந்த பெண் பிள்ளை எல்லாரையும் நானே வந்து எடுக்கிறேன். அந்த பாதக்களத்துக்கு போகலாம், கண்ணியும் கூட்டிண்டு போகலாம். இந்து சுப்பிரபாதம். எந்த சுப்பிரபாதம் அது? எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். நம்ம பகவான் சுவாமி பண்றாரே பரிசுத்துக்கு வருதனம், எல்லாரும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி எங்களை முன்னை எழுப்புவான் வாய் பேசும். எல்லாரும் உங்களை கூட்டிட்டு போறேன், பெருமாள் சுகராதம் பாடலாம் அப்படின்னு. வாய் பேசும் வரும். வாய் பேச ஆயிடுத்தே தவிர கையில பண்ணலையே. நீ ஒத்தியே அனுபவிச்சுட்டு இருக்கே, கண்ணபிரானை மனசில் வச்சுண்டோ. அந்த மாதிரி ஏகாந்த சேவை வேண்டாம், லோகாந்தமாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த நோன்பு நோக்கிறது ஆயர்களுக்காக மழை பெய்யணும். அது கண்ணபிரான் அனுக்கிரகம் வேணும். இதரேவர்களும் நமக்கு சகாயம் பண்ணிருக்கா. கண்ணபிரான பிரார்த்திக்கணும். அதனால் நம்ம காரியமான அந்தரங்க கைங்கரியமும் ஆகும், பகிரங்க கைங்கரியமும் ஆகும். நம்ம பரியும் கிட்டும், அவளுடைய பரியும் கிட்டும், லோகத்தார் பரியும் கிட்டும். இல்லைன்னு அம்மே இந்த நாள் ஆயிடுத்துன்னா அவர் நம்மையும் கண்டனையும் சேரப்பட மாட்டார். ஆகையினாலே நீ என்ன பண்ண வேண்டி? நங்காய் எழுந்தினாய் நானாதாய் வெக்கங்கெட்டவளே அப்படின்றா. காரணம் என்ன? சொல்றேன்னு சொல்லி நம்ம கூட்டிண்டு போறேன், நம்ம கூட்டிண்டு போகலையே. நீ வராது இருந்தா கண் எழுந்திருக்க மாட்டான். நாவுடையாய். எதுக்காக இணைத்தலான்னு சொல்றீங்க அப்படின்னு? நாவுடையாய். அவருடைய பேச்சிருக்கே எம்பெருமானே வணங்கி போடுவான். ஆகையாலே மதுரா மதுராலாபா கிமாக மம பாவினி அப்படின்னு ராமாயணத்து ஒரு ஸ்லோகம். சீத்தே மதுரமானவள், அவளுடைய பேச்சு இனிமையான. மதுராலாபா கிமா, அவள் என்ன சொன்னான்? ஹனுமாரு வந்து கேட்கிறார். யாரு? சக்கரவர்த்தி திருமகன். அந்த மாதிரி நாவுடையாய் அப்படின்னு இனிமையாக பேச்சும் அவளே, நீ என்ன பண்ண? செங்கடி சக்கரம் ஏன் தந்திர கையன். அது சங்கச்சக்கரதாரியான எம்பெருமான் விஷயத்திலே விஸ்தாரமாக கைவிடு. பங்கைய கண்ணானை பாடா நீ விருந்த வேண்டும். எதுக்காக பாடுறா? ஆயர்களுக்கு மழை பெய்யறதுக்காக, லோக சமிருத்திக்காக. ஓங்கி கிடந்த உத்தமன் பெயர் பாடுறது லோகக்ஷேமார்த்தமாக. பஞ்சம் வந்துட்டு இருக்கு. ஏதாவது கண்டவரானே கிரியேட் பண்ணிருக்கிறது. எதுக்குன்னா இவ ரெண்டு பேர் இவள்ல சேர்த்து விட்டு இருக்குல்ல, பஞ்சம் வந்தது. அதுக்கு என்ன பண்ணா? கணவரை சேர்த்து நோன்பு நோருக்குங்கோ அப்படின்னா அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அது ஆண்டால் அனுகரணம் பண்ணிட்டு இந்த இடத்துக்குள்ளே பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்காக கூப்பிடுறார். முதலே சொல்லியிருக்கேன், 21 பாசுரத்துக்குள்ளே பாடா பாடான்னு வருது. சோ பாடி பாடி எம்பெருமான் உகந்து அவனுக்கே நாம் பிரியமாகிறோம். எந்த மாதிரின்னு ஞானிக்கு ஆத்மையும் மேமத்தம் கீதையில சொல்கிறார். ஞானியானவன் எனக்கே ஆத்மா மாதிரி. எம்பெருமான் பக்தி சபலன் அப்படின்றான். இந்த கணினி எழுதுறதுக்கு பாட்டுத்தான். ஆகையினாலே செங்கட சக்கரம் ஏந்தம் திறக்கையன்
அந்த சங்கசக்கரத்தை இருக்கும்படியானா எம்பெருமானை இழுப்பா, நீ பங்கைய கண்ணானை, அவன் பங்கஜ நேத்திரன், நீ வந்திருந்து நாவுடையாய், ஈரார்ந்த கண் யசோரி இளம் செங்கன் வந்து கண்டு வந்தது அப்படின்னு எல்லாரையும் விரலிக்க ஆரம்பிக்கிறார். ஆகினால் அன்பைப்பெரு கண்ணைகளை உடையவனை, பங்கைய கண்ணானை, பங்கஜ நேத்திரன் அப்படின்னு திருவள்ளரை பெருமாளுக்கு புண்டரீகாட்சரன் பேரு. புண்டரீகாட்சர் அப்படின்னு கமலக்கண் அப்படின்னு அன்பர் ஆச்சாரியன் இருக்கார், வியக்கொண்டார் என்ற திருநாமம். அந்த பங்கைய கண்ணானை ஆடா நீயும் வர வேண்டியது. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் எல்லாரையும் அங்கே நிறுத்தின்று ஏகாந்தமாக அனுபவித்திருக்கிறவாளை எழுப்பி கூட்டிண்டு போனால்தான் பகவத்துக்கு சந்தோஷம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படியான கோவில் கட்டகை. அப்படின்னா கோன்ன சுவாமி இல்லைன்னு இருக்கிற இடம். ஆகையினால அந்த இடத்துக்குள்ள போகணும்னா நிறைய போய் சேர்ந்து பகவானை மங்களாசாசன பண்ணத்திலையும் அவனுக்கு சந்தோஷம். அவன் வேண்டித்தெல்லாம் தருங்கோதில் வள்ளல் விடவண்ணன். நாங்கள் அவனுக்கு சேஷப்பட்டிருந்து இந்த மாதிரி கைங்கரியத்தை சேர்ந்து பண்ணணும் என்றமான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். அஸ்மின் கிருதமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவ பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.